Hello friends, welcome to Learners Forum. So last வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி எக்ஸாம் அசிஸ்டன்ட் என்ஜினியருக்கு ஒரு அனாலிசிஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கான அனாலிசிஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ட்ரிபிள் இ ஸ்ட்ரீம் இசிஇ ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் நம்ம வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை எடுத்து அதை வச்சு அனாலிசிஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஒர்க்கிங் இஎம்எஃப் ஈக்குவேஷன் ஓப்பன் சர்க்யூட் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2021 2023 2024லலாம் அரௌண்ட் 5% ஈச் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அண்ட் அதே மாதிரி டிசி மிஷின்ஸ் அதில் வந்துட்டு இஎம்எஃப் டார்க் டைப்ஸ் இன்டர்போல்ஸை பேஸ் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சிங்க்ரனஸ் மிஷன்ஸ்ல வந்துட்டு வி கர்வ்ஸ் அண்ட் எக்ஸைட்டேஷனை பொறுத்து ரொம்ப ரிப்பீட்டடா அதாவது லாஸ்ட் இயர் கூட வந்து கேட்டிருக்காங்க. இண்டக்ஷன் மோட்டார்ஸ் இதில் ஸ்லிப் டார்க் ஸ்பீட் அது எல்லாத்தையுமே பத்தி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 4 இயர்ஸா வந்து கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடா. ஸ்டார்டிங் ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் மோட்டார்ஸ் ஸ்பெஷல் மிஷன்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மீடியம் அண்ட் லோ ப்ரையாரிட்டி இருக்கிற டாபிக்ஸா இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் 4 டாபிக்ஸ் வந்து கம்பல்சரி வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்டார்டிங் ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்மீடியட் கொஸ்டின்ஸ் ஏதாவது ஒரு கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்லையும் இந்த ஹை ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. எந்த சப்ஜெக்டையும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. செகண்ட் வந்து பவர் சிஸ்டம்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபால்ட் அனாலிசிஸ் சிமெட்ரிக்கல் per unit system, load flow and power factor improvement வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக லாஸ்ட் 5 இயர்ஸ் கிட்ட ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ப்ரொடெக்ஷன் ரிலேஸ் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் டிரான்ஸ்மிஷன்ல வந்து எஃபிஷியன்சி கொரோனா பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு தியரட்டிக்கலா ப்ரொடெக்ஷன்ல கேட்டிருக்காங்க அண்ட் அக்கேஷனலா தான் கேட்டிருக்காங்க. டேரிஃப் அண்ட் எர்த்திங் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஆர் ட்வைஸா வந்து அவுட் ஆஃப் 5 இயர்ஸ்லேயே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தியரட்டிக்கல் டாபிக் தான். இன்கேஸ் நீங்க உங்களால கம்ப்ளீட்டா கவர் பண்ண முடியல அப்படின்னா அந்த லாஸ்ட் டாபிக்கை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ்ல வந்துட்டு எஸ்சிஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரிகரிங் மாஸ்பெட் ஐஜிபிடி ஆப்ரேஷன் கன்வெர்டர்ஸ் இன்வெர்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டா இருக்கிற ஹை ப்ரையாரிட்டி டாபிக்ஸ். ஸோ எஸ்சிஆர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஹோல்டிங் டைம்னா என்ன லாஸ்டிங் டைம்னா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸாக தான் வந்து கேட்டிருப்பாங்க. சாப்பர்ஸ் சைக்ளோ கன்வெர்டர்ஸ் டிரைவ்ஸ் எல்லாமே வந்துட்டு மீடியமா வந்து கேட்டிருக்க கொஸ்டின்ஸா இருக்கு. நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதுல பிரிட்ஜஸ் வீட் ஸ்டோன் கெல்வின் எரர்ஸ் டைப் கால்குலேஷன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதாவது பெர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில் எம்ஐ எனர்ஜி இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரிப்பீட்டடா கேட்டிருக்க ஒரு டாபிக்ஸ். டிரான்ஸ்டியூசர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டைப்ஸ் எல்லாமே வந்து மீடியமா கேட்டிருக்காங்க. ஆசிலோஸ்கோப்ஸ் அண்ட் ரெக்கார்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரேரா தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏஇ எக்ஸாம்லேயுமே பிளாக் டயக்ராம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டைம் ரெஸ்பான்ஸ் ஸ்டெடி ஸ்டேட் எல்லாம் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த டாபிக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் வந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. போர்டே பிளாட் நைக்வஸ்ட் ரூட் லோக்கஸ் எல்லாமே வந்து மீடியமாக கேட்டிருக்காங்க. அதாவது ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸ்டெபிலிட்டி வந்துட்டு ரொம்ப ஈஸியில தான் காமனாக கேட்டிருக்காங்க. கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரேராக கேட்டிருக்காங்க. நெட்வொர்க் தியரி சர்க்யூட் அனாலிசிஸ் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இதே டாபிக்ஸ் தான் அங்கேயும் ரிப்பீட்டாக இருந்துச்சு. மெஷ் அண்ட் நோடல் அனாலிசிஸ் தெவெனின் நார்டன் சூப்பர் பொசிஷன் தியரம் இது டிஃபால்ட்டா இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ மற்ற டாபிக்ஸ் நம்ம பார்க்குறோமோ இல்லையோ இந்த 4 டாபிக்ஸை நம்ம கண்டிப்பா பார்த்துக்கணும். நெட்வொர்க் தியரம்ஸ் ரெசனன்ஸ் எல்லாமே வந்துட்டு மீடியமா அதாவது ரொம்ப ரேரா தியரிட்டிக்கலா தான் வந்து கேட்டிருக்காங்க. டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்துட்டு லாஜிக் கேட்ஸ் பூலியன் அல்ஜீப்ரா கே மேப் அதாவது சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் சம்ம பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் ஆனா ரொம்ப பேசிக்காக தான் வந்து இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஃபிளிப்டாப்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ் வந்துட்டு ரேரா கேட்டிருக்காங்க அதாவது மீடியமா கேட்டிருக்காங்க. ஏடிசி டிஏசி ரொம்ப ரேரா கேட்டிருக்காங்க ட்ரிபிள்இல. மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை பொறுத்த வரைக்கும் 8085 ஆர்கிடெக்சர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதாவது பேசிக்கா இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸிங் மோட்ஸ் அண்ட் ஃபிளாக்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமை கொடுத்து உங்களுக்கு எக்ஸிகியூஷன் பண்ணி அவுட்புட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இல்லைன்னா ஒவ்வொரு டைப்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இன்டர்ஃபேஸிங் மெமரி மேப்பிங் வந்து ரொம்ப ரேரா கேட்டிருக்காங்க. மைக்ரோ கண்ட்ரோலருடைய பேசிக்ஸ் வந்து இன்னும் ரொம்ப ரேரா கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இசிஇ பொறுத்து ஸ்ட்ரீம் வைஸா ஒவ்வொரு சப்ஜெக்டா நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ் இதுல பிஎன் ஜங்ஷன் ஜீனா டயோட் கிளிப்பர்ஸ் வந்து கண்டிப்பா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இருக்கக்கூடிய பேசிக் கொஸ்டின்.
BJT FET உடைய characteristics and biasing repeated questions. ஸோ 2023 2024லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3+ கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாபிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஆம்ப் உடைய கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேட்டிருக்காங்க. 555 டைமர் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் வந்துட்டு 1 or 2 கொஸ்டின்ஸ் தான், அதாவது ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. ரெக்டிஃபையர்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவா கேட்டிருக்காங்க. சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் சப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா 4 year சீரிஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம், லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், ஜெட் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ எல்லா டிரான்ஸ்ஃபார்முடையும் பேசிக் சிக்னல்ஸ் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டா ஃபார் எக்ஸாம்பிள் டெல்டா சிக்னலுடைய ஈக்குவலன்ட் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ, அதாவது 4 year டிரான்ஸ்ஃபார்ம் ஆர் லாப்லாஸ் ஆர் ஜெட் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ பேசிக் சிக்னல்ஸ் அண்ட் அதனுடைய ஸ்டாண்டர்ட் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். கன்வல்யூஷன், எல்டிஆர் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து மீடியமா கேட்டிருக்காங்க. சாம்பிளிங் தியரம், நைக்விஸ்ட் தியரம் பத்தின கொஸ்டின்ஸும் வந்துட்டு மீடியமா கேட்டிருக்காங்க ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸ்ல. சிக்னல் கிளாசிஃபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா லோ ப்ரையாரிட்டி டாபிக்கா தான் இருக்கு. நெக்ஸ்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் அகெயின் லாஜிக் கேட்ஸ், பூலியன் அல்ஜிப்ரா, கேமேப், ஃபிளிப் ஃப்ளாப்ஸ், கவுண்டர்ஸ், ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேப்பர்லயும் கம்பல்சரி 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு டாபிக்ஸ்லயுமே இருக்கும். டேக், என்கோடர்ஸ், டிகோடர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு மிக்சடா வந்து இருக்கும். காம்பினேஷனல் சர்க்கியூட்ஸ் வந்து லெஸ்ஸா தான் கேட்டிருக்காங்க. மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் கண்ட்ரோலர்ல 85 ஆர்கிடெக்சர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அட்ரஸிங் மோட்ஸ் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். மினிமம் 2 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்டர்ஃபேசிங் இன்டரப்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ப்ரையாரிட்டியா தான் இருக்கு. கம்யூனிகேஷன் சிஸ்டம்ல ஒவ்வொரு டிரான்ஸ்மிட்டருடைய பிளாக் டயக்ராம், ஏஎம், எஃப்எம் மாடுலேஷன் டெக்னிக்ஸ் உடைய பேசிக்ஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் டிஜிட்டல் மாடுலேஷன் ஸ்கீம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் ஷிஃப்ட் கீயிங், ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங், ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங் எல்லாமே வந்துட்டு மீடியமா கேட்டிருக்காங்க. அண்ட் ஆண்டனாஸ் அண்ட் ப்ரொபகேஷன் பேசிக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்ல பிளாக் டயக்ராம், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், ஸ்டெபிலிட்டி, ஆர்ஹெச் கிரைட்டீரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த பிளாக் டயக்ராம், ஆர்ஹெச் கிரைட்டீரியா இல்லாம உங்களுக்கு கொஸ்டின் வந்து இருக்கவே இருக்காது. டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ரேரா கேட்டிருக்காங்க. போர்டே பிளாட், ரூட் லோக்கஸும் பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு சிடிஎஸ்சில வந்து பெருசா ஒன்றும் கேட்கல. மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல மெஷர்மெண்ட் டைப்ஸ் அண்ட் எரர்ஸ், பிஎம்எம்சி, எம்ஐ, சிஆர்ஓ, எனர்ஜி மீட்டர்ஸ் வந்து ஹை ப்ரையாரிட்டி டாபிக்ஸ். ஸோ இசி, ட்ரிபிள் ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸ்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 to 3 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு டாபிக்லயுமே வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் கேட்டுட்டு இருக்காங்க. பிரிட்ஜ் சர்க்கியூட்ஸ் வந்துட்டு மீடியமா இருக்கக்கூடிய டாபிக். நெட்வொர்க் தியரி, சர்க்கியூட் அனாலிசிஸ்ல நோடல் அண்ட் மெஷ் அனாலிசிஸ், தியரம்ஸ்ல பார்த்தீங்கன்னா தெவெனின், நார்டன் அண்ட் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் எல்லாத்துலயுமே வந்துட்டு கேட்டிருக்க ஒரு கொஸ்டின். ஸோ ரொம்ப பெருசா சால்வ் பண்ண முடியல அப்படின்னாலும் டைரக்டா ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கூட கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ரெசனன்ஸ் வந்து மீடியமா கேட்டிருக்காங்க. அண்ட் டிரான்சியன்ட் அண்ட் சைனூசாய்டல் ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேரா தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ லாஸ்ட் மினிட்ல நீங்க ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் இந்த ஹை ப்ரையாரிட்டி டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா பார்த்துட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருமே எடுத்து நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ இன்கேஸ் நீங்க ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 டாபிக்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா தியரட்டிக்கல், ப்ராப்ளமேட்டிக் எதுவா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்துட்டு A to Z கவர் பண்ணீங்க அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்க ப்ரிஃபரன்ஸை பொறுத்து டாபிக்ஸை சூஸ் பண்ணி கூட நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த டாபிக்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.